ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 10/5/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 30/1/2010. 4 பாடங்களிலும் சுயமரியாதையின் அனுபவ ஸ்வரூபமாகி அனுபவத்தின் அதிகாரத்தை செயலில் ஈடுபடுத்துங்கள். இன்றைக்கி முரளியே ஸ்வமானுடைய முக்கியத்துவம். ஸ்வமான்னா சுயமரியாதைன்னு அர்த்தம். ஆத்மாவுடைய சுயமரியாதை. பாப்பா சொல்வார் இல்லையா, அன்பான ஆத்மாமே. முரளியில் சொல்கிற எல்லாமே நமக்கு ஸ்வமான் தான். ஸோ அப்போ அதை அனுபவமாகணும், அதுதான் முக்கியம் இல்லையா. அன்பான ஆத்மான்னு சொல்கிறது வேறு, அன்பான ஆத்மாவை அனுபவம் பண்ணுறதுன்றது வேறு இல்லையா. அதுவாகவே இருக்கிறது. ஸோ அதுதான். அப்படி அனுபவ ஸ்வரூபமாகிறது தான் இருக்குல்ல மிகப்பெரிய அத்தாரிட்டி, அனுபவ அத்தாரிட்டின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை காரியத்தில் ஈடுபடுத்துங்க இல்லை. நீங்கள் என்ன ஸ்வமான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது காரியம் செய்யும்போது அந்த ஸ்வரூபத்தில் இருந்து காட்டுங்க. இல்லை சகித்து கொள்ளும் சக்தியோடைய ஆத்மானா சகித்து காட்டுங்க. நேற்று சொன்னார் இல்லையா, உயிரே போனாலும் குஷியை இழக்க மாட்டேன். அப்படி குஷியை இழக்காமல் இருந்து காட்டுங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகி செயலில் ஈடுபடுறது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி பிராமண உலகத்துடைய படைப்பாளர் யார்? பாப்தாதா. அவர் தான் படைத்த இந்த பிராமண உலகத்தை பார்க்குறார். ஸோ ஒவ்வொரு பிராமண குழந்தையுமே முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் தான், கோடியில் ஒருத்தர் தான். ஏன்னா சாதாரண உடம்புல வந்திருக்கிற தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஒரு வயோதிகர் உடலில் வந்த தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு சின்ன பையன் உடம்புலையோ சின்ன பொண்ணு உடம்புலையோ வரல. அந்த காவி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எந்த வேஷமும் போடலை. அந்த மாதிரி அடுத்தது லிங்கம் எடுக்கிறது, விபூதி எடுக்கிறது, இந்த மாதிரி மேஜிக்கும் பண்ணலை. இந்த மாதிரி இருக்கிறவங்க பின்னாடி கூட்டம் போயிட்டு இருக்கும்போது இது எதுவுமே பண்ணாமல் அமைதியாக ஞானம் சொல்கிற தந்தையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாதாரண விஷயமா. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இல்லை, இந்த பிராமண குலத்தில் கடைசி ரேங்க் எடுத்தால் கூட உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ஆத்மாவை விட உயர்ந்தவர்ன்றார். ஏன்னா பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் அவங்க தோத்துடுறாங்க இல்லையா. ஸோ பாபா கூட பாபாவுடைய இதயத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உளமார்ந்த அன்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு குழந்தையுமே தந்தையுடைய அன்பில் மூழ்கி தந்தையை தன்னுடைய இதயத்தில் நிரப்பி அனுபவம் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய இதயம் ஃபுல்லாக பாபா இருக்கிறது அனுபவம் பண்ணுற மாதிரி பாபா கூட ஒவ்வொரு குழந்தையும் மிக மிக பிரியமான குழந்தையாக, அனைவருக்கும் அன்பான குழந்தையாகத்தான் அனுபவம் பண்ணுறார். ஸோ நீங்கள் எல்லோருமே நாங்கள் யோகி வாழ்க்கை வாழறவங்க அப்படின்ட்டு எல்லோருக்கும் சவால் விடுறீங்க இல்லையா. குடும்பத்தில் இருந்தாலும் யோகி வாழ்க்கை வாழறோம். பக்தி மார்க்கத்தில் ஜனக மகாராஜா அப்படி தான் சொல்லுவாங்க, ராஜாவாக இருந்துக்கிட்டு அவர் ஒரு யோகியாக வாழ்ந்தார் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நாங்கள் வாழறோம். வெறும் யோகம் செய்கிறவங்க மட்டும் இல்லை, யோக வாழ்க்கையை வாழறவங்க. இது சூப்பர் இல்லையா. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த யோகமும் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகி இருக்கும். ஏன்னா யோகா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணுவாங்க. ஆனால் வாழ்க்கை 2 மணி நேரம் 4 மணி நேரம் கிடையாது, சதா காலத்துக்கானது இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? யோகி வாழ்க்கை வாழறதுன்னா நடந்தாலும் சுத்தினாலும் எந்த காரியம் செஞ்சாலும் யோகியாகவே, அதாவது யோகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நிரந்தர யோகி. எந்த காரியம் செஞ்சாலும் புத்தி பாபாவோடே இணைஞ்சு இருக்குது அப்படின்னு சவால் விடுறீங்க. ஸோ சவால் விடுறதுனா என்ன அர்த்தம்? யோகத்தில் இருந்தால் மனம் அமைதியாகவே இருக்கும். அப்போ எது நடந்தாலும் நாங்கள் அமைதியாக இருந்து காட்டுறோம், எதனாலையும் சலனமாக மாட்டோம், உலகில் கவர்ச்சியில் மயங்க மாட்டோம் அப்படின்னு சவால் விடுறீங்க. ஸோ அதுக்கு டெஸ்ட் பேப்பரும் வரும்.
உங்களை சோதிக்கிறதுக்காகவே வருவாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் யோகத்தில் உட்காந்தாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் கர்மயோகி இல்லையா. உட்காந்தா மட்டும் நீங்கள் யோகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. எந்த காரியம் செஞ்சாலுமே நீங்கள் யோகத்தில் தான் இருக்கிறீங்க இல்லையா. கர்மம் கைகள் செய்தாலும் புத்தி தலைவனோடு மூழ்கி கிடக்கும். ஏன்னா நம்முடைய லட்சியமே சதா யோகி ஆகிறது தான் இந்த வாழ்க்கையின் லட்சியமே. ஸோ அந்த மாதிரி இயல்பான நிரந்தர யோகியாக உங்கள் வாழ்க்கையே அனுபவம் பண்ணுறீங்களா இல்லையா. வாழ்க்கை ஃபுல்லாக யோகி வாழ்க்கை வாழறதா அனுபவம் ஆகுதா, அல்லது உலகத்தின் விஷயங்கள் பிடிச்சி இழுக்குதா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய நெத்தியிலும் ஜொலிக்கிற பாக்கியத்தை பார்க்குறார். இல்லை, நெத்தியில் ஆத்மா தானே இருக்கும், ஆனால் அந்த ஆத்மாவே பாக்கிய நட்சத்திரமாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறார். ஆத்மாவில் எந்த அளவுக்கு குழந்தைங்க பாக்கியத்தை நிரப்பியிருக்கிறாங்கன்னு பார்க்குறார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயமரியாதையுடன் சுயராஜ்ய அதிகாரிகளா. ஏன்னா சுயமரியாதை இருக்கிற இடத்துல தேக உணர்வு வர முடியாது. ஸோ சுயமரியாதை அதாவது ஸ்வமான் இருக்கிற இடத்துல தேக உணர்வு வர முடியாது. நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா தேக உணர்வு வராது. ஸோ மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் இது வரைக்குமே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் விதவிதமான சொமான் கொடுத்துருக்கிறார் இல்லையா. பாபா வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் விதவிதமான சுயமரியாதை. ஸோ இப்போ கூட நீங்கள் பாபா கொடுத்த சுயமரியாதையை நினைவு செஞ்சிங்கன்னா, ஒவ்வொரு சுயமரியாதையுடைய மாலையை உருட்டுனீங்கன்னா அநேக சுயமரியாதையின் சொரூபமாகி சுயமரியாதையின் அன்பில் மூழ்கிடுவீங்க. ஸோ அப்போ பாருங்கள், அந்த சுயமரியாதையை நீங்கள் நினைக்க தான் அதன் சொரூபமாகி அந்த அன்பில் மூழ்குவீங்கன்றார் இல்லை. பாபாவையுமே நினைக்க தான் அன்பில் மூழ்குவீங்க. வெளி உலக விஷயங்கள் மனிதர்கள்லாம் அன்பு இருந்தால் தானாகவே அவங்க நினைவு போகும். ஆனால் இங்கே நினைக்க தான் அன்பு வரும். அன்பு வந்தப்புறம் நினைவு போகும். ஸோ ஆனால் பாப்தாதாவுக்கு இன்னைய வரைக்கும் குழந்தைங்கக்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலை. அது என்ன தெரியுமா? யாராவது குழந்தைங்க பாபா நான் சுயமரியாதையில் நிலை பெற தான் விரும்புகிறேன், ஆனால் அப்பப்போ சுயமரியாதையில் நிலைச்சி இருக்க முடியல பாபா, கஷ்டமாக இருக்குது பாபா, ஆனால் நான் கண்டிப்பாக விரும்புகிறேன் பாபா, நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பாபாவுக்கு பிடிக்கல. சர்வசக்திவான் தந்தையுடைய சர்வசக்திவான் குழந்தையாக இருந்துக்கிட்டு கடின உழைப்பு பண்ணுறதை பார்க்க சர்வசக்திவான் தந்தைக்கு பிடிக்கலை, பார்க்க முடியலன்றார். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கடினம் இருக்காதே. எங்கே கடினமோ அங்கே அன்பு குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம்ன்றார் இல்லையா. கஷ்டமாக இருக்குதுன்னா எனக்கு அது மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். பாபா உங்களை நினைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா பாபா உன் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ எப்படி பாபாவுக்கு பிடிக்கும் இல்லை? அப்படியே அன்பில் மூழ்கிறது தானே பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி அமிர்த வேலையில் பாப்தாதா உள்நாட்டு குழந்தைகளையும் வெளிநாட்டு குழந்தைகளையும் பார்க்குறதுக்காக சுற்றி வர்றார். அப்போ என்ன பார்த்தார் தெரியுமா? சில குழந்தைங்க ஸ்வமானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் பாப்தாதாவுடைய இதயம்ன்ற சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஆத்மா, தில் தக்த் நஷீன் ஆத்மா, அதாவது பாபா இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் ஆத்மான்னு யோசிக்கிறாங்க, சிந்தனையும் பண்ணுறாங்க. சுயமரியாதையில் அதாவது ஸ்வமானில் நிலைச்சிருக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணுறாங்க.
இந்த சுவானில் பாபா இதே சிம்மாசனத்தில் நான் உட்காந்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறதுல நிலச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் குறை தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம், நிலைக்க முடியல. சிந்திக்கிறாங்க, ஆனால் சொரூபமாகி அனுபவமூர்த்தியாகி அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகிறதுல குறை இருக்குது. இல்லை, அதை பற்றி சிந்தனை பண்ணுறாங்களே தவிர அதன் சொரூபமாக முடியல, அதன் அனுபவமூர்த்தியாக இல்லையா அதன் அனுபவியாக ஆக முடியல, அந்த அனுபவத்தின் அதிகாரி ஆக முடியல அவங்களால. நிறைய அதிகாரங்கள் பாபா கொடுத்துருக்கிறார் இல்லையா, அத்தாரிட்டி. ஆனால் எல்லாத்துலேயும் உயர்ந்த அத்தாரிட்டி அல்லது அதிகாரம் எதுனா அனுபவன்ற அதிகாரம் தான் இல்லை. அது அனுபவம் இருக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவன் பேசுகிறான் பட் அனுபவம் இல்லாமல் பேசுகிறான் அப்படின்வாங்க. ஸோ அனுபவன்ற அதிகாரம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. ஸோ இந்த சுயமரியாதையின் அனுபவத்தை சர்வசக்திவான் இறைவனே கொடுத்தார் நமக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த அதிகாரத்தை நாம் அடையணும். ஆல்மைட்டி அத்தாரிட்டியே இந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறார். இப்போ அதை அனுபவம் பண்ணணும். அனுபவம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் சொரூபமாகலை. பாப்தாதா பார்க்குறாரு, குழந்தைங்க உட்கார்றாங்க அனுபவம் பண்ணணுன்னு, அதை பற்றி சிந்தனை கூட பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப கம்மியானவர்கள் தான் அனுபவ சொரூபமாகறாங்க. அனுபவத்துடைய எந்த விதமான தேக அபிமானமும் கொஞ்சம் கூட தன்வசம் ஈர்க்க முடியாது இல்லை. அனுபவ சொரூபமாக இருக்கிறவங்கள தேக அபிமானம் ஈர்க்க முடியாது. அதுக்கு தான் அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகுங்கன்றார் இல்லையா. ஒரு பொருளை அனுபவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளை பிடிச்சி இழுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்வமானத்தின் அனுபவம் ஆயிட்டிங்கன்னா அதுதான் பிடிச்சி இழுக்கும், தேக அபிமானம் பிடிச்சி இழுக்காதுன்றார். ஸோ இந்த மாதிரி அனுபவ சொரூபமாகிறது இப்போ ரொம்ப முக்கியம். காரியம் செஞ்சால் கூட கர்மயோகியாகி அனுபவத்தில் மூழ்கிறது இப்போ முக்கியம் இல்லையா. கர்மயோகியின் அனுபவ சொரூபமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் சொரூபத்தில் நிலை பெறணும். குறிப்பாக இந்த 4 பாடம் இருக்குது இல்லையா, ஞானம், யோகம், தாரணை, சேவை. இந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் அனுபவி ஆகணும் இல்லையா. அது சொல்கிறதோடைய அனுபவமும் இருக்கணும். ஏன்னா அனுபவியை மாயா அசைக்க முடியாது. அதனால் பாப்தாதா இன்றைக்கி குழந்தைங்க எல்லோரையுமே அனுபவி மூர்த்தியாக தான் பார்க்க விரும்புகிறார். கேட்குறதுலேயும் சிந்திக்கிறதுலேயும் வேறுபாடு இருக்குது இல்லையா. டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க, கேட்குறோம். ஆனால் கேட்டதை சிந்தனை பண்ணி பார்க்குறதுன்றது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சிந்திக்கிறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த அளவுக்கு வித்தியாசம் சிந்திக்கிறதுக்கும் அனுபவி மூர்த்தி ஆகிறதுக்குமே இருக்குது. அனுபவி ஸ்வரூபமாகிறதுக்கு இல்லை. சிந்திக்கிறவங்கள மாயா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுபவியை மாயா அட்டாக் பண்ணவே முடியாது. ஆனால் சிந்தனை செஞ்சு தான் அது வரும் இல்லை. அதிலே சிந்தனை ஸ்வரூபமாக மூழ்கும்போது அதிலேயே மூழ்கி இருக்கிறது. ஸோ அதுதான் பாபா சொன்னார் இல்லையா, அதை சிந்திக்க அதோடைய அன்பு அனுபவமாகும். அப்படியே அது அன்பாக இருக்கும்போது அது மூழ்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு இருட்டில் லைட்டு சுவிட்சு ஆன் பண்ண உடனே இருட்டு போயிடுது, அங்கே வெளிச்சம் வந்துடுது. அதுக்கு ஒன்றும் நீங்கள் கஷ்டப்படலையே இருட்டை விரட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் சுயமரியாதைன்ற
சீட்டில் நீங்கள் உட்காரணும். அந்த அனுபவம் அந்த இருக்கையில் அனுபவம்ன்ற சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டக்குன்னு தேக உணர்வு போயிடும்ன்றார். ஏன்னா தேக உணர்வும் விதவிதமாக இருக்குது, சுயமரியாதையும் விதவிதமாக பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ ஒவ்வொரு தேக உணர்வையும் அழிக்கிறதுக்கான சுயமரியாதை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அதுக்கு முயற்சியும் பண்ணுறீங்க. ஸோ அனுபவமாகிறதுக்கான முயற்சி பண்ணுறதுக்கும் அனுபவி ஸ்வரூபமாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நீச்சல் அடிக்க கற்றுக்கிறதுக்கும் இப்போ கற்றுக்கிட்டாச்சு, அப்போ அவனுக்கு அனுபவம் ஆச்சு. நீச்சல் அடிக்கிறதுனா என்னென்னு அவனுக்கு அனுபவம் ஆச்சு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீச்சல் அடிக்க கற்றுக்கிறவனால நீச்சல் அடிக்க முடியாது, ஆனால் அனுபவமானவனுக்கு நீச்சல் அடிக்க வரும். அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ அனுபவம் ஆகலை, அதனால் கடின உழைப்பு தேவைப்படுது. ஸோ பாப்தாதாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லையா? ஏன்னா இந்த நேரம் குழந்தைங்க பாபாவுக்கு சமமாகணும், லட்சியத்தில் முழுமை அடையணும். இந்த நேரத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கடைசி நேரத்தில் வந்து எக்ஸாமுக்கு அப்போ தான் முதல்ல புக்கே திறந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ அனுபவி ஆகணும். இதில் இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா ரிவைஸ் தான் பண்ணுறேன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு அது அனுபவம் ஆகணும். அனுபவம் ஆகிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்கன்றதை பார்க்குறது பாபாவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருமே நான் கர்மயோகி வாழ்க்கையை அனுபவம் செய்கிறேன் நான் செக் பண்ணுங்க இல்லையா? வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அது இயல்பானது, நீண்ட காலமானது இல்லையா? அப்பப்போ வர்றது கிடையாது இல்லை வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை எப்படி சதா காலமாக இருக்குதோ அதே மாதிரி யோகமும் சதா காலமும் இருக்கணும். கர்ம யோகி நிலை சதா காலம் இருக்கணும். அந்த மாதிரி அனுபவி ஸ்வரூபமாகுங்க. ஸோ யோகி வாழ்க்கையின் அனுபவமூர்த்தி ஆகணுன்ற அந்த லட்சியம் நிறைவேறிடுச்சான்னு கேட்குறேன் இல்லை? யோகி வாழ்க்கை வாழறதுனா என்ன? அதில் நான் அனுபவ மூர்த்தியாக இருக்கிறேன், அதுதான் நம்ம லட்சியம். அது நிறைவேறிடுச்சா? ஸோ எப்போவுமே உங்களை மின்னிட்டு இருக்கக்கூடிய ஒளியாக அனுபவம் செஞ்சு அந்த ஸ்வரூபத்தில் நிலை பெற்று இருக்கிற அந்த நினைவு ஸ்வரூபத்துக்கும் அந்த ஸ்வரூபத்தில் நிலை பெறுவதற்கு முயற்சி செய்கிறதுல வர நினைவின் ஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதோடைய பலன்லையும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நினைவின் அனுபவ ஸ்வரூபம் வந்து ஒன்று நினைவு ஸ்வரூபம், இன்னொன்று நினைவின் அனுபவ ஸ்வரூபம். அது வந்து சக்தி வாய்ந்த செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு அனுபவமாகும்ன்று. ஏன்னா சக்தி வாய்ந்த செயல் செய்யும் பொழுது ஜென்ரலாக நினைவு இருக்காது, அப்போவும் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும், அனுபவ ஸ்வரூபமாக இருக்கிறதுனால. ஸோ அதை தான் சொல்கிறார், அப்போ அது அனுபவமாகும். சக்தி வாய்ந்த செயல், பயங்கரமான டெஸ்ட் பேப்பர் வரும்போது தான் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக விதவிதமான செயல் செய்வீங்க இல்லை? சமைக்கிறது, கார் ஓட்டுறது, இது மாதிரி நிறைய வேலை பண்ணுவீங்க. ஆனால் இந்த அனுபவ ஸ்வரூப நிலை வந்து விதவிதமானது கிடையாது. ஒரே சீரான மனநிலை அனுபவம் ஆகிட்டே இருக்கும் என்ன காரியம் செஞ்சாலும். ஸோ அதனால் ஏன் கடின உழைப்பு குழந்தைங்க பண்ண வேண்டி இருக்குதுன்னு பாப்தாதா பார்க்குறாரு. காரணம் என்ன? அனுபவ ஸ்வரூபமாகிறதுல குழந்தைங்க வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. பாப்தாதாவுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தை மேலேயுமே அளவற்ற அன்பு இருக்குது. அப்போ அன்பானவங்க கஷ்டப்படுறத வந்து பார்க்க முடியாது இல்லையா? ஸோ எந்த பாடத்தில் உழைக்க வேண்டியதாக இருந்தாலும் அப்பப்போ உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதோடைய காரணம் இது ஒன்று தான்.
அனுபவ ஸ்வரூபமாகிறதுல இருக்கக்கூடிய குறை தான் இல்லையா. அதோடைய அனுபவியாகி அந்த ஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கணும். ஸோ அப்போ முயற்சியாளராக மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர ஸ்வரூபமாக இல்லை. ஒரு நொடியில் 4 பாடத்துலேயுமே உங்களுடைய ஸ்வமானுடைய அனுபவ ஸ்வரூபமாகணும் இல்லை. சுயமரியாதையின் அனுபவி ஸ்வரூபமாக இருக்கிறது உங்களுக்கு அனுபவமாகணும். ஒரு நொடியில் ஞான ஸ்வரூபமாகவும் இருக்கணும், யோக ஸ்வரூபமாகவும் இருக்கணும், தாரணை ஸ்வரூபமாகவும் இருக்கணும், சேவை ஸ்வரூபமாகவும் இருக்கணும். ஒரு நொடியில் இது அனுபவமாகணுன்றார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? தேக அபிமானமே நெருங்காத நிலை இருக்கணும் இல்லை. ஃபுல் ஆத்ம உணர்விலே நிலை பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே உடல்ன்ற எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். அந்த தேக அபிமானம் உடல்ன்ற உணர்வு நெருங்கவே கூடாதுன்றார். ஏன்னா வெளிச்சத்துக்கு முன்னாடி இருள் நிற்காது இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு அகற்ற வேண்டியதில்லை இல்லையா. லைட்டு போட்டோடனே இருட்டு காணாமல் போயிடும். ஸோ அதனால் இருட்டு இருக்குதுனாலே அங்கே ஒளி குறைவாக இல்லையான்னு இல்லை. இருட்டு இன்னும் இருக்குது, பத்தலை இல்லையா. அந்த மாதிரி தான் அனுபவ ஸ்வரூபம். அனுபவ ஸ்வரூபம் இருந்துச்சுன்னா தேகாபிமானம்ன்ற குறை கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி இருக்குதுனாலே அனுபவ ஸ்வரூபம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த அனுபவத்தை தான் மிகப்பெரிய அத்தாரிட்டின்னு பாபா சொல்கிறார். அனுபவம் இருக்குதா அப்படின்னு. லௌகீக விஷயத்தில், வேலைக்கு, அரசியலுக்கு எல்லாத்துக்குமே அனுபவம் தானே பார்க்குறாங்க. ஸோ சர்க்கரையோடைய இனிப்பை நீங்கள் என்னென்ன அனுபவம் செஞ்சுருக்கிறீங்க? சூப்பரில் ஒரு இனிப்பான சர்க்கரையே எடுத்துக்கோங்க. சர்க்கரையுடைய இனிப்பை டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவம் பண்ணிட்டீங்க. இப்போ இல்லை அது கசக்கும் தெரியுமா, அது காரமாக இருக்கும் தெரியுமான்னு 1000 பேர் சேர்ந்து மாற்ற முற்பட்டாலும் மாற்ற முடியுமா? ஏன்னா உங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான் விஷயம். அதை அனுபவம் பண்ணுற வரைக்கும் தான் மற்றவங்க மாற்ற முடியும். அப்போ நீங்கள் இதை அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் ஞானம், யோகம், தாரணை, சேவை இந்த 4 பாடத்திலும் ஏதாவது ஒன்றில் குறை இருந்தால் கூட அல்லது கஷ்டமாக அனுபவமாகுது அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக அனுபவத்தில் குறை இருக்குதுன்னு தான் அர்த்தன்றார். அதை அனுபவம் பண்ணலைன்னு அர்த்தன்றார். ஸோ பாபா நம்மளை தேவதையாக்கிறதுக்காக எவ்வளோ ஆழமாக புரிய வைக்கிறார் பாருங்க இல்லை. சர்க்கரையோட கம்பேர் பண்ணி அந்த உதாரணம் கொடுத்து அதை மறக்கிறீங்களா அந்த அனுபவத்தை? அப்போ எப்படி இதை மட்டும் மறக்கிறீங்க, யோகி வாழ்க்கை அனுபவத்தை? அப்போ நீங்கள் அனுபவமே பண்ணலை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ சேவையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது, அல்லது தாரணைக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்குது. இப்படி 4 பாடத்திலும் ஏதோ ஒன்றுத்துக்கு உழைப்பு தேவைப்பட்டால் கூட அங்கே கண்டிப்பாக அனுபவம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி சேவையுடைய வெற்றி தாரணையில் அந்த சுபாவ சமஸ்காரத்தை மாற்றம் செய்கிறது, யோகத்தில் நிலை பெற்று இருக்கிறது, யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்கிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு கடின உழைப்பு அப்படின்னு அடிக்கடி சொல்கிறீங்க அப்படின்னா அதோடைய அர்த்தமும் அந்த பாடங்களில் நீங்கள் அனுபவமூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம் இல்லையா. அந்த புது சுபாவத்தை நீங்கள் சுவைக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அந்த சத்தியுகத்துடைய சுபாவம் வர்றதுக்கு தான் பாபா முரளியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஸோ அதை கேட்டிங்களே தவிர அதை அனுபவம் பண்ணலை, தாரணையாக அனுபவம் பண்ணலை. அதேமாதிரி யோகத்தில் நிலை பெறுவது எப்படி இருக்குன்றதையும் அனுபவம் பண்ணலை.
ஸோ அதனால தான் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அனுபவத்தை பற்றி தான் இந்த முரளி ஃபுல்லாக இல்லையா அனுபவம் பண்ணணும். ஏன்னா அனுபவன்றது அப்பப்போ இருக்காது, அது இயல்பாக இயற்கையாக நிரந்தரமானதாக இருக்கும். ஸோ உழைப்புக்கான காரணம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா பாபா சொல்கிறது இல்லையா? அனுபவம் இல்லைன்றது அனுபவம் இருக்கும். ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிறீங்க உங்களால். ஸோ அனுபவம்ன்ற சீட்டில் உட்காரும் பொழுது ஏதாவது ஒரு வரதான ஸ்வரூபத்தில் அனுபவியாகி அனுபவம் செய்யும் பொழுது உழைப்பு தேவைப்படுவது கிடையாது இல்லையா? அதில் அனுபவியாகி வரதானம், இப்போ மாஸ்டர் சர்வசக்திவான், இல்லை நான் ஒரு அமைதி கடல், இந்த மாதிரி மாஸ்டர் படைப்பவர், இந்த மாதிரி அனுபவியாகி. ஸோ இந்த அனுபவி ஆகிறதுன்றது வந்து அந்த பிரச்சனை நேரத்தில் இதை அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அனுபவமாகும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ வந்து மறுபடியும் அடுத்த பிரச்சனை வரும்போது டக்குன்னு போய் அதில் உட்காந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்போ ஏற்கனவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த உணர்வோடு நீங்கள் அனுபவம் செய்யும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காது, இயல்பானதாக ஆகிடுது. ஸோ அதனால் நேரம் வந்து நெருக்கத்தில் வந்துட்டு இருக்குது. அதனால் திடீர்னு எல்லாமே எதிர்பாராமல் தான் நடக்கும், எதுவுமே சொல்லிட்டு வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து நிலநடுக்கம் எர்த்குவேக் வந்திருக்கு போல இருக்குது. ஸோ அதான் சொல்கிறார், கொஞ்ச நேரத்தில் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் போயிட்டாங்க, நிலநடுக்கத்தில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா? நேற்று நினச்சிருப்பாங்களா நாளைக்கு நாம் இருக்க மாட்டோம்னு? ஸோ இந்த மாதிரி நிறைய விபத்துக்கள் ஸோ இப்போலாம் ரொம்பவே இருக்குது இல்லையா? கொரோனாலாம் எத்தனை பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விபத்துக்கள் பலவிதமான இடங்களில் எதிர்பாராமல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி நடக்கிறது ஆரம்பமாகிடுச்சு இல்லை? பாபா கடைசி நேரத்திலலாம் அச்சானக்காக தான் மெயினாக சொன்னார், திடீர்னு நடக்கும், எவர் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ கூட்டமாக ஒரே நேரத்தில் சீட்டு கீழ்க்கப்படுதுன்றார். அப்படின்னு அர்த்தம் இறந்துடுறாங்க, அவங்களுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ இருக்கிறீங்க. எப்போ உங்களுடைய டைம் வரும் போவீங்கன்னு தெரியாது. அதனால் எப்போவும் தயாராக இருக்கிறீங்களா? ஸோ அந்த நேரத்தில் இல்லை நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க தானே? ஐயோ கொஞ்சம் டைம் கொடு பாபா, நான் இன்னும் முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? எவர் ரெடி, சதா தயார் நிலை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு வரதானமோ அல்லது ஸ்வமானமோ நினச்ச மாத்திரத்தில் அதன் சொரூபமாயிடணும். அதுக்கு பேர் தான் எவர் ரெடி இல்லையா? அதுக்கு வந்து அனுபவமூர்த்தி ஆகி இருக்கணும். அப்போ தான் எவர் ரெடியாகவும் இருக்க முடியும். நினச்ச செகண்டில் அதுவாக மாறிடணும். ஏன்னா அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பகுத்தறிகிறோம், டக்குன்னு அந்த சொரூபத்தில் நிலைக்கிறோம். ஸோ அதனால் பாப்தாதா இன்றைக்கி இந்த விஷயத்தின் மேலே நம்மளுடைய கவனத்தை திருப்புறார். ஸோ எந்த ஒரு வரதானத்தையும் பலன் நிறைந்ததாக ஆக்க முடியுமா? எப்போ அது பலன் நிறைந்ததாக ஆகும்? அந்த ஸ்வமானத்தின் சொரூபத்தின் அனுபவி ஆகும் பொழுது தான் பலன் நிறைந்ததாக ஆகும் இல்லையா? அதன் சொரூபமாக ஆகும்போது தானே அதோடைய பலன் உங்களால் அனுபவிக்க முடியும். நான் மாஸ்டர் சர்வசக்திவானா, மாஸ்டர் சர்வசக்திவானாகவே இருக்கும்பொழுது தான் அதோடைய பலன் இல்லை. சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் அது கிடைச்சிடாது. அதேமாதிரி ஒவ்வொரு ஸ்வமானத்தின் சொரூபத்தின் அனுபவி ஆக முடியுமா? ஆகிய தீரணும்.
முயற்சி செய்கிறேன்னு சொல்லாதீங்க, ஆகியே தீரணும். இப்போவே, இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. ஸோ முயற்சியே பண்ணால் கூட இப்போத்துலேருந்தே நீங்கள் பண்ணணும். ஏன்னா நீண்ட கால பயிற்சி தான் சரியான நேரத்தில் உதவி செய்யும் இல்லையா. எல்லாம் டக்கு டக்குன்னு வருது. அந்த நேரத்துக்கு மனம் ஜெர்க்காகாமல் இருக்கணும்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் அந்த பயிற்சி பண்ணணும் நீண்ட காலமாக. ஸோ முயற்சியாளர் கிடையாது, அனுபவி ஆகணும். ஏன்னா அனுபவன்ற அத்தாரிட்டியை உங்கள் எல்லோருக்கும் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வசக்திவானே கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் அனுபவியாக இருக்கிறேன், அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் முயற்சியாளர் இல்லை, அனுபவி. முயற்சியாளர் தோற்று போகலாம், அனுபவி தோற்க முடியாது. அதான் முயற்சியாளருக்கும் அனுபவிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா இப்போ தேக உணர்வுடைய அனுபவிகளாக தானே இருக்கிறீங்க. நான் இன்னாராக இருக்கிறேன்னு தேக உணர்வை நினைவு செய்ய வேண்டியிருக்குதா? நான் ஆணாக இருக்கிறேன், இன்னாருடைய குழந்தையாக இருக்கிறேன், இன்ஜினியர் அல்லது டாக்டராக இருக்கிறேன், அல்லது இந்த பதவியில் இருக்கிறேன், இதெல்லாம் நினைவு செய்ய வேண்டியிருக்குதா? அப்போ அது அனுபவம் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்கிற ஒரு சமானத்தின் அனுபவம் இருக்கணும். ஸோ உங்களுடைய உடம்புக்கு பேர் கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ அந்த தேக உணர்வு வந்துடுச்சு, நான் இன்னார், என் பேர் சரவணன் அப்படின்ட்டு. அப்போ 1000 பேர் சேர்ந்து உங்களை வேறு பேரில் கூப்பிட்டா கூட நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? உங்கள் பேரை மறப்பீங்களா? ஸோ பிறந்த உடனே கிடைச்ச பேர், அதன் மூலமாக வந்த அந்த தேக உணர்வு எவ்வளோ உறுதியாக இயல்பாக இருக்குது. உங்களுடைய பேரில் இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாரோ கூப்பிட்டா கூட நீங்கள் உடனே திரும்பி பார்ப்பீங்க, நம்மளை தான் கூப்பிட்றாங்களான்ட்டு. பஸ்ஸில் போகிறீங்க, அந்த நேரம் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் உங்கள் பேர் சொன்னோன்னே டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க, என்ன தான் கூப்பிட்றாங்க யாரோன்ட்டு. ஸோ அப்போ தேக உணர்வு எவ்வளோ உறுதியானது. ஸோ பாபா நமக்கு அவ்வளோ சமானம் வச்சுருக்கிறார். அது உங்களுடைய பேர் மகிமை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதில் அந்த மாதிரி அனுபவமாகணும். இல்லை சர்க்கரை வச்சு உதாரணம் சொன்னார், இப்போ பேரை வச்சு உதாரணம் சொல்கிறார். ஸோ எப்படி தேக உணர்வு உறுதியாக இருக்குதோ அதே மாதிரி ஆத்மாபிமானி நிலையும் உறுதியாக இருக்கணும். ஸ்வமான்தாரி, அதாவது சுயமரியாதையில் இருக்கிறவன்றதும் உறுதியாக இருக்கணும். சுயராஜ்ய அதிகாரிங்கிறதும் உறுதியாக இருக்கணும். இருக்குதா உறுதியாக? ஸோ என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சின்னு சொல்கிறீங்க. என்ன மாறிச்சு? தேக உணர்வை விட்டுட்டு சுயமரியாதையில் நிலைச்சிருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிட்டீங்களா? அப்போ தான் வாழ்க்கையை மாறிச்சுன்னு சொல்ல முடியும் இல்லையா. இப்போ அஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவ மதத்துக்கு போனோடனே சிகரெட் குடிக்கிறத விட்டேன், தண்ணி அடிக்கிறத விட்டேன். இங்கே அது கிடையாது, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா. ஃபுல் ஆத்ம உணர்வுடையவராக மாறிட்டீங்களா? சுயமரியாதையில் நிலைச்சிருப்பவராக மாறிட்டீங்களா? சுயராஜ்ய அதிகாரியாக மாறிட்டீங்களா? ஸோ ஞான ஸ்வரூபமாகி உங்களை செக் பண்ணுங்கள், அப்படி மாறிட்டீங்களான்ட்டு. ஞான ஸ்வரூபமாக இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க இல்லையா. ஞானத்தை சொல்கிறது வேறு, கேட்குறது வேறு, அதன் ஸ்வரூபமாகிறது வேறு. சொல்கிறது கேட்குறது யார் வேணாலும் பண்ணலாம், பட் ஸ்வரூபமாகிறது, அதோடைய நடைமுறை வடிவமாகிறது, எதை சொல்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு பைபிளில் இருக்கும். இப்போ எதை சொல்கிறாரோ அதன் அனுபவமாக கடவுள் இருக்கிறார். நான் ஆத்மான்றது அவர் அந்த அனுபவத்திலே இருக்கிறார், அதை தான் நமக்கு எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அதான் பாபா சொல்கிறார், ஞானங்கிறது அறிவு, ஞானத்தின் நடைமுறை வடிவம். ஞானமே சக்தி.
முக்தின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஞானத்தின் நடைமுறை வடிவமாக அனுபவ ஸ்வரூபமாக இருக்கிறது. ஸோ ஞான ஸ்வரூபம்னா எந்த செயல் நீங்கள் செஞ்சாலும் லேசாக சக்திசாலியாக அனுபவம் பண்ணுவீங்க. அப்போ தான் ஞான ஸ்வரூபம். இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அவங்கவுங்க பார்ட்டு பண்ணுறாங்க, நான் எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறேன், படைப்பின் கவர்ச்சியிலேருந்து விலகி இருக்கிறேன், ஏன்னா நான் மாஸ்டர் படைப்பவர். இதை உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா லேசாகவே இருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனக்குறைவு வந்து டெஸ்ட் பேப்பரில் மாட்டினீங்கன்னா கூட டக்குன்னு ஐயோ ஏன்னா அந்த பயிற்சி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, அதில் கவனக்குறைவு வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ ஸ்வமான், அதான் பாபா சொன்னார் இல்லையா, ஸ்வமானில் இருக்கிறம்போது தேக உணர்வு வராதுன்றார். இப்போ ஸ்வமான்லேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஞான ஸ்வரூபம்னா எந்த காரியம் செஞ்சாலும் லேசாக சக்திசாலியாக அனுபவமாகும், யதார்த்தமாக இருக்கும். இல்லை உங்களுடைய யதார்த்தமான உண்மையான மனநிலையில் இருப்பீங்க. இதைத்தான் ஞான ஸ்வரூபம்னு சொல்கிறோம் இல்லையா. ஞானம் சொல்கிறவர் கிடையாது, கிளிப்பிள்ளை மாதிரி கேட்டதை ஒப்பிக்கிறது கிடையாது. ஞானத்தின் நடைமுறை ஸ்வரூபமானவர்கள் அப்படி இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது யோக ஸ்வரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மேந்திரியங்களை வெற்றி கொள்வது. கர்மேந்திரியங்கள் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, ஆத்மாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அதுதான் யோக ஸ்வரூபம் இல்லையா. நான் ஆத்மா கை மூலமாக இந்த காரியம் செய்ய வைக்கிறேன், கண்ணு மூலமாக இதை பார்க்க வைக்கிறேன், அதை தான் செய்விப்பவர்ன்ற உணர்வுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் கர்மயோகி ஆக முடியும். ஸோ ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மீதும் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறது. ஸோ அப்போ பாருங்கள், ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மீதும் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறது இல்லையா. ஆத்மாவுடைய கண்ட்ரோல் படித்தான் ஒவ்வொரு கர்மேந்திரியமும் வேலை செய்யணும். அதுக்கு பேர் தான் யோகி வாழ்க்கை அல்லது யுக்தியுக்த வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. கர்மேந்திரம் ஃபுல்லாக உங்கள் அந்த அந்த கீதை சொல்லும்போது கிருஷ்ணர் கையில் 7 குதிரையோடைய அந்த கடிவாளம் இருக்கும் இல்லையா, அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த 7 குதிரைன்றது 5 புலன்களும் மனம் புத்தி என்ற ஞானேந்திரியமும். ஸோ இப்படி ஞானமும் யோகத்தையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா ஒவ்வொரு தெய்வீக குணமும் தானாகவே தாரணையாகும்ன்றார் இல்லை. இது எல்லாத்துக்கும் மெயின் வந்து அந்த ஸ்வமானத்திலேயே இருக்கிறது தான். ஸ்வமானத்தில் இருந்து 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 நான் ராஜயோகி ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, அந்த ஒன்றுத்திலே. அப்போ அதை பற்றி விஸ்தாரம். அப்போ இது எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது, எந்த நேரம் வேணாலும் டெஸ்ட் பேப்பர் வரும், நான் இருந்து காட்டுறேன் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று வரும். அது வரக்கூடிய இடத்துக்கு கூட போங்க, உங்களுக்கு தெரியும் இல்லை யார் மூலமாக டெஸ்ட் பேப்பர் வருதுன்ட்டு. ஸோ அப்போ இருந்து காட்டணும். ஸோ அப்போ தான் அந்த சமானத்தில் இருக்கிறதுடைய பவர் தெரியும். ஸோ அப்போ எல்லா குணங்களும் சக்திகளும் தானாகவே தாரணையாகும். ஸோ எங்கே யோகம் ஞானம் யோக யுக்த நிலையில் இருக்கிறீங்களோ அங்கே தானாகவே தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், செயல்முறையாகும், தாரணையாகும். ஸோ சேவையும் தானாகவே நடக்கும் இல்லையா. யோக ஸ்வரூபத்தில் இருந்தாலே சேவை தானாகவே நடக்கும். மனச சேவை. இன்னொன்று கர்மனா சேவை, அதாவது கர்மேந்திரியங்கள் மூலமாக சேவை செய்கிறது கூட தானாக தான் நடக்கும். ஏன்னா உங்களுடைய புத்தி பாபா கிட்ட இருக்கனால நீங்கள் சொல்கிறீங்க, அதுவே செய்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஏஐ வச்சு வேலை வாங்குகிறோம், ஏஐ கிட்ட சொல்கிறோம், நாம் ஏஐ கிடையாது. அந்த மாதிரி ஆத்மா சொல்லுது, கர்மேந்திரியம் செய்யுது, அப்படி அனுபவமாகும். ஸோ நேரத்துக்கு ஏற்ப மனதாலேயும் வார்த்தையினாலேயும்
செயலாலையும் தொடர்புனாலையும் சேவை நிரந்தரமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்தந்த நேரத்துக்கு தேவையான சேவை நடந்துக்கிட்டே இருக்கும், இடைவிடாது நடந்துக்கிட்டே இருக்குன்றார். யோகயுக்தாக வாழ்ந்தால். ஸோ ஏன்னா எது பண்ணாலுமே அங்கே அமைதியை கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வார்த்தையின் மூலமாக அமைதிக்கான செய்தியை சொல்லிட்டு இருக்கும்பொழுதே அவங்களுக்கு அமைதி அனுபவம் ஆகணும், அது மனதின் மூலமாக கொடுப்பீங்க. ஸோ அதனால தான் சேவை செய்யும்போது எல்லா கர்மேந்திரியத்தினாலும் சேவை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அலர்ட்டாக இருக்க சொல்லுவார். அதேமாதிரி உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் சேவை நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி தான் பாபா வெளிப்படுத்துகிறோம் இல்லை, பிரம்ம பாபா சாதாரணமாக இருந்து வெளிப்படுத்துகிறார். அதேமாதிரி நம்மளும் சாதாரணமாக இருந்து வெளிப்படுத்துகிறோம். இப்போ ஃபேமஸானவங்களாக இருந்தாங்கன்னா அது பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசாக தெரியும், எம்ஜிஆர் இப்படி இருந்தார், ரஜினி இப்படி இருந்தாருன்ட்டு. ஆனால் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம், அப்போ அந்த வைப்ரேஷனை அவங்க ஃபீல் பண்ணணும். அப்போ தான் பாபா வெளிப்படுத்துகிறோம். உங்களுடைய பிராமண குடும்பத்திலேயே உங்களுடைய சகோதரன் சகோதரி யாரோ ஒரு பிகே மனசுடைஞ்சு போயிருக்கிறார். மனசுடைஞ்சு போயிருக்கிறாருன்னா துக்கத்தில் இருக்கிறாருன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. இந்த முயற்சி பண்ணுறதுல கவனக்குறைவாக இருக்கார், அந்த மனோபலம் இல்லை, சமஸ்காரத்துக்கு பழைய சமஸ்காரத்துக்கு வசமாகி இருக்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்டவர் உங்கள் தொடர்பில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் ஊக்க உற்சாகத்தை கொடுக்குறீங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க, அன்பு கொடுக்குறீங்கன்னா இதுவும் சேவையின் புண்ணிய கணக்கில் சேமிப்பாகும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இதுவும் சேவை தான்றார். சூப்பரானது. ஏன்னா இது பைபிளில் இருக்கும். ஊனமாக ஒருத்தர் இருப்பார், இயேசு கிட்ட அவருடைய சிஷ்யர் கேட்பார், இவர் இப்படி பிறந்ததுக்கு காரணம் இவர் செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமான்ட்டு. அதுக்கு இயேசு சொல்வார், இது இவர் செஞ்ச பாவமும் இல்லை, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்லை, பிதாவின் மகிமை வெளிப்படுறதுக்காக இது நடக்குது, ஏந்திரிச்சு நடன்னுவார். அவர் ஏஞ்சி நடப்பார். ஸோ இது ஸ்தூலமான கால் இல்லாமல் இருக்கிற விஷயம் கிடையாது. மனசொடிஞ்சு மனம்ன்ற காலை ஒடிஞ்சு உட்காந்துட்ருக்கிறார் முயற்சி செய்யாமல். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஊக்க உற்சாகத்தையும் மனதினால் அந்த சுப பாவனையும் கொடுத்து அன்பையும் கொடுக்கும் பொழுது அவங்க ஏந்திரிச்சு சேவையில் முன்னேறுறாங்க. பார்த்தீங்களா? அந்த புண்ணிய கணக்கில் உங்களுக்கும் சேமிப்பாகும்ன்றார் இல்லையா? ஸோ அவங்க ஏந்திரிக்கிறாங்களோ இல்லையோ, பட் அன்பு கொடுக்குறீங்கல்ல, ஸோ அது உங்கள் புண்ணிய கணக்கில் சேமிப்பாகும். ஏன்னா விழுந்தவரை தூக்கி விடுறீங்க, இது புண்ணிய கணக்கில் சேரும். இதுதான் இந்த பைபிள் கதையுடைய உண்மையான அர்த்தம். இப்படி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்கிறது உண்மையான சேவாதாரியோடைய செயல் இல்லையா? வரலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க, நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுதான் நமக்கு சேவை களம்னுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுற கணவரா, அவருக்கு அந்த ஊக்க உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் மாற்றுறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு சேவை. நீங்கள் சேவை இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க எப்போவுமேன்ற இல்லையா? மற்றவர்களுக்கு ஞானம் சொல்கிறது மட்டும் சேவை கிடையாது, இது நடத்தையின் மூலமாகவே மாற்றுறீங்க, குணத்தின் மூலமாகவே மாற்றுறீங்க இல்லையா? ஸோ அதனால்தான் பாபா அடுத்த லைனே சொல்கிறார் பாருங்கள், சேவை கிடைச்சா செய்வேன், கொடுத்தா செய்வேன்றது கிடையாது. 24 மணி நேரமும் உங்கள் மனதினாலையும் வார்த்தையினாலையும், ஸோ வார்த்தையினால் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது மட்டும் சேவை இல்லை, நீங்கள் பேசுகிற விதத்தினால பாபா வெளிப்படுத்துகிறீங்க. நான் பாபாவோட குழந்தை, இப்படித்தான் பேசுவேன்றதை சொல்லாமல் உங்களுடைய இனிமையான வார்த்தை சொல்லுது. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகானே பாட்டு இருக்குது இல்லையா? அந்தளவுக்கு இனிமையான வார்த்தைகள், அதன் மூலமாகவும் பாபா வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. அதேமாரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும்
அதேமாதிரி உங்கள் தொடர்பில் வர்றதன் மூலமாகவும் தானாகவே சேவை நடந்துக்கிட்டே இருக்கணும்ன்றார். ஸோ அதனால் பாருங்களாம், கிருஷ்ணரைய எழுப்புவாங்க, எழுந்திரிச்சு குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி கடைசியில் தூங்க வைக்கிற வரைக்கும். அப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே சேவை நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். மெயினாக மனச சேவை. ஸோ அப்படி பிரம்மா பாபா வாழ்ந்தார். ஸோ பிரம்மா பாபாவுடைய மகிமையை தான் அங்கே கிருஷ்ணருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில சமயம் பாப்தாதா பார்க்குறாரு, சில குழந்தைங்க தொடர்பில் இருக்கக்கூடிய சில குழந்தைங்க வந்து சுபாவ சமஸ்காரத்தினால பின்தங்கி இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்கள பார்த்தும் பார்க்காதவராக, இவங்களாம் இப்படி தான்ப்பா, இவங்களாம் மாறவே மாட்டாங்க, இவங்களுக்கு சேவை செய்கிறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சில குழந்தைங்க நினைக்கிறாங்க தன் தொடர்பில் உள்ளவங்களை. இல்லை, அந்த சமஸ்கார மோதல் உள்ளவங்க தான் நம்ம தொடர்பில் இருப்பாங்க, நமக்கு யாரோட கணக்கு இருக்குதோ. ஸோ அதனால் அவங்க மாற மாட்டாங்க, அவங்களுக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது சரியான்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் இயற்கையையே மாற்றுறவங்க. அப்போ உங்களுடைய சகோதர பிராமண ஆத்மாக்களை உங்கள் தொடர்பில் இருக்கிறவங்கள உங்களால் மாற்ற முடியாதா? இங்கே இருந்துட்டு உங்களால் அமெரிக்காவில் இருக்கிற வாயுமண்டலத்தை மாற்ற முடியும் போது உங்கள் தொடர்பில் நேராக இருக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியாக மாற்ற முடியாதா? ஸோ உண்மையான சேவாதாரி ஒருத்தர் தன்னுடைய சேவையில் புண்ணிய கணக்கை சேமிக்கிறதுலேயும் சம்பாதிக்கிறதுலேயும் சுபபாவனை கண்டிப்பாக வைப்பார். சுபபாவனை வைக்கிறதன் மூலமாக தான் அவங்களுடைய புண்ணிய கணக்கு சேமிப்பாகும். உண்மையான சேவாதாரினா அந்த சுபபாவனை, அங்கே கருணை தான் வரும், கோபம் வராது, நமக்கே எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும். ஸோ அதனால் இவர் இப்படி தான்ப்பா, இவர் மாறவே மாட்டார், இதுக்கு பேர் சுபபாவனையா? சூக்ஷ்மமான வெறுப்புன்றார். நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக சொல்லலைன்னா கூட உங்கள் மனசுக்குள்ளே இவர் மாற மாட்டாருன்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அது சூக்ஷ்மமான வெறுப்புன்றார். அதையே கட் பண்ணணும். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அவங்க எப்படி இருந்தாலும் அந்த சகோதரன் அல்லது சகோதரியும் உங்களை மாதிரி மேரா பாபான்னு தானே சொல்கிறாங்க. உங்கள் குடும்பம் தானே. அப்போ என்னுடைய அப்பான்னாங்கன்னா உங்கள் சகோதரன் சகோதரி தானே. அப்போ உண்மையான சேவாதாரி சுபபாவனை வைக்கிற சேவையிலும் புண்ணியம்தான் சம்பாதிப்பார். அதை தான் அங்கே இயேசு கடைசியில் தன்னுடைய விழா எலும்பை ஈட்டியால் குத்துறவனும் தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறதா இருக்குது. இங்கே மன்னிச்சிடுவாங்கன்றதோட மாறிடுவாங்க, நல்ல ஆத்மா, அந்த எண்ணம் வைக்கணும். இது சொல்கிற மாதிரி தெரியாமல் தான் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மயக்க நிலையில் பண்ணுறாங்க, தேக உணர்வில். ஸோ அப்போ சுபபாவனை அது ஒரு முக்கியமான சேவை, அதுலேயும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும். ஸோ ஏற்கனவே அவர் கீழே விழுந்திருக்கிறார், சமஸ்காரம் சரியில்லைன்னா கீழே விழுந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அவரை பிடிச்சி இன்னும் தள்ளுறீங்களா? தள்ளலாமா? தூக்கி விடணும்ல, ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. அவங்கள தான் உண்மையான சேவாதாரி, புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியுன்றார். ஸோ இது ஒரு பிரதர் சொன்னார், விஜய் இப்படி சொன்னாராம். அது சொல்லுவாங்களே, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்க முடியாதவங்களுக்கு நம்மளே மீன் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இங்கே அது பொருந்தது இல்லையா? அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறோம், அவங்களாலே முன்னேற முடியலன்னும் போது அவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும். அதான் ஒத்துழைப்பு கொடுக்கறது. அவங்கள தான் உண்மையான சேவாதாரி, புண்ணிய ஆத்மான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சேவையில் ஊக்க உற்சாகம் இருக்குதா இல்லையா? ஏசுடைய சிஷ்யன் இவன் செஞ்ச பாவமா உங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவமான்னு கேட்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறான்ப்பா, அதனால தான் அந்த குணம் வரல அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவனையும் தூக்கி விடணும்,
அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு உற்சாகம் இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை அனுபவத்தின் அத்தாரிட்டின்னு சொல்ல முடியும் இல்லையா? அனுபவம் இருக்குதுன்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இதுதான் பாப்தாதாவுடைய விருப்பம். அனுபவி மூர்த்தி ஆகுங்க. அனுபவ அத்தாரிட்டியை செயல்படுத்துங்க, அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்க. ஸோ இப்போ பாபா கேட்குறார், தன்னை அனுபவி ஸ்வரூபமாக்கி அனுபவ அத்தாரிட்டியை யார் அதிகப்படுத்துகிறீங்க? குறையை நீக்கி நிறைவு செய்கிறதுல யார் கவனம் கொடுக்குறீங்க? கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை, எப்போவுமே அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மனதின் கையை உயர்த்துங்க, ஸ்தூல கையை இல்லை. ஏன்னா பாப்தாதா சிவராத்திரியில் ரிசல்ட் பார்ப்பார். உங்கள் மனசில் மற்றவங்கள பற்றிய குறைகள் உங்களுடைய சுபபாவனையை குறைச்சிடக்கூடாது. சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அவன் மாறவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த குறைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அந்த குறை சுபபாவனையை அதிகரிக்க தான் செய்யணும். ஸோ அவங்களுடைய சுபாவ சமஸ்காரம் பலவீனமானது இல்லையா? பலவீன சமஸ்காரம் இருக்குது, ஆனால் அந்த பலவீனம் சக்திசாலியாக இருக்குது. உங்களுடைய சுபபாவனையை குறைக்கிற அளவுக்கு. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதுக்கு உதாரணமாக ஃபாலோ ஃபாதர் நம்ம பிரம்மா பாபாவை பாருங்கள். அவர் பார்க்காத விஷயமோ கேட்காத விஷயமோ இருந்ததா? இல்லை, எவ்வளோ நிந்தனைகளை அவர் பார்த்துருக்கிறார். பொறுப்பில் இருந்தும் இறுதியில் அவரை நல்ல ஆசை நல்ல விருப்பங்களோட 3 வரதானத்தை அறிவுரையாக கொடுத்துட்டு போனார். ஞாபகம் இருக்குதா அந்த 3 வார்த்தை? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இதே நிலையில் தான் அவருமே அவ்வியக்தமானார். சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த அனுபவத்திலே இருந்து தான் எந்த அனுபவத்தில் இருக்கிறோமோ அதையே சொல்லிவிட்டு அதே நிலையில் அவர் அவ்வியக்தமானார். அதாவது இந்த பழைய ஸ்தூல உடலை விட்டுட்டு பிரிஞ்சார். ஸோ யாருக்குமே கர்ம வினைன்ற உணர்வையே தரலை. ஸோ யாராவது கர்ம வினை முடிஞ்சதுன்னு உணர்ந்தீங்களா? என்னாச்சு? அவ்வியக்தமாகிட்டார். அதே மாதிரி பிரம்மா பாபாவுக்கு சமமாக அதே மாதிரி பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு சமமாக பாப் சமான் ஃபரிஸ்தா பவ அப்படிங்கிற வரதானத்தை செஞ்சே காமிச்சார். இல்லை, அவருக்கு அந்த கர்ம வினை இருக்கிறது அது எதுவுமே சுற்றி இருக்கிறவங்களுக்கு அனுபவம் ஆகலை. அந்த நிராகார நிலையில் இருக்கிறாரு, நிர்விகார நிலையில் இருக்கார், நிரகங்கார நிலையில் இருக்கிறாருன்றது மட்டும்தான் அனுபவமாச்சு. ஸோ அந்த மாதிரி பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மேரா பாபான்னு சொல்கிறீங்க. பாபா என்ன சொல்கிறார்? என்னுடைய குழந்தைகளேன்னு சொல்கிறார். அதே மாதிரி சுபபாவனை இறை குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கிறது ரொம்ப அவசியம். இல்லை, என்னுடைய அப்பான்றீங்க, என்னுடைய குழந்தைன்றீங்க, அதே மாதிரி தான் மற்றவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்னுடைய சகோதரன்ற அந்த சுபபாவனை இருக்கணும். இல்லை, என்னுடையவர்கள்ன்றது இருக்கணும். பாபா நீங்கள் எவ்வளோ குறை உள்ளவர்களாக இருந்தாலும் என்னுடையவர்கள்னு சொல்கிறாருல்ல, அதேமாதிரி எவ்வளோ குறை உள்ளவர்களாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்ன்ற உணர்வு இருக்கணும் ஒவ்வொரு பிகேவை பார்க்கும்போதும். ஸோ அதனால் அவங்க சுபாவத்தை பார்க்காதீங்க.
சுபாவத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும்னு பாபாவுக்கும் தெரியும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க போகிறதும் கிடையாது. அதுக்காக அன்பை குறைச்சிடக்கூடாது, உறவை முறிச்சிடக்கூடாது. சூப்பர் இல்லையா? ஸோ செயலின் வெற்றியை குறைச்சிடக்கூடாது, இது சரி கிடையாது. நம்ம குடும்பம் தானே, என்ன குடும்பம் இது? பிரபுவோடைய பரிவாரம், கடவுளுடைய பரிவாரம். ஸோ அதனால் அவங்க இப்படி இருக்கிறாங்கப்பான்ட்டு அவங்க மேலே அன்பு குறையக்கூடாது, அந்த உறவை முறிச்சிக்கவும் கூடாது. ஸோ அவர்களை பரிவர்த்தனை செய்கிற செயலில் வெற்றி குறையக்கூடாது, அந்த சுபபாவனை வைக்கிறதுல வெற்றி குறையக்கூடாது. ஏன்னா நம்ம குடும்பம் கடவுளுடைய குடும்பம். நான் இறை குடும்பத்தை சார்ந்தவன். குடும்பம்னாலே அன்பு தான். அன்பு இல்லைன்னா அதை குடும்பம்னே சொல்ல மாட்டோம் இல்லையா? அதுமாதிரி சொல்லுவாங்க, அந்த கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அன்பு இல்லைன்னா அது ஃபேமிலி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் எ ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பரமாத்மா பரிவாரம் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கிது, கடவுளுடைய குடும்பமாக கிடைக்கிது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பரமாத்மா இல்லாமல் இவ்வளோ பெரிய குடும்பம் வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் செக் பண்ணுங்க, ஏன்னா இது கூட முயற்சியில் தடையாகும். எப்போ நீங்கள் தடைகளற்றவராக ஆகுறீங்களோ அப்போ தான் அனுபவியாகி அனுபவ அதிகாரத்தின் மூலம் அனைவரையும் அனுபவி ஆக்குவீங்க. ஸோ அப்போ அனுபவி ஆகிறதுக்கான முயற்சியில் சுபபாவனை வைக்க முடியலன்றது தடையாகுது. ஸோ அதனால் இந்த தடையும் இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களால் அனுபவி ஆக முடியும். அனுபவ அதிகாரத்தின் மூலமாக எல்லோரையும் உங்களால் அனுபவி ஆக்கவும் முடியும். நல்லது. ஸோ பாப்தாதா வந்து எல்லா குழந்தைங்களையும் பார்த்து ஆஹா குழந்தைகளே ஆஹான்னு மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ ஒவ்வொரு குழந்தையுடைய இதயத்திலும் பாபா இருக்கிறாரு, பாபாவுடைய இதயத்தில் ஒவ்வொரு குழந்தையும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே மதுபனில் இவ்வளோ பெரிய குடும்பத்தை பார்த்து ஆஹா அப்படின்னு மதுபன் நிவாசிகளுமே மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எல்லாருடைய புகலிடமும் மதுபன் தான். ஸோ அதனால் மதுபனுக்கு ஓடோடி வந்துடுறாங்க, ஏன்னா நம்ம வீடு அதுதான். இப்போ பாபாவுடைய ஆசையை விரைவாக பூர்த்தி பண்ணணும். அது என்ன? அனுபவியாக காட்டணும். 4 பாடத்துலேயும் அனுபவ ஸ்வரூபம் ஆகியே தீரணும். ஸோ உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எல்லாரையும் பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாருங்கள், இந்த அறிவியல் சாதனம் கூட முன்னேற்றத்தை நோக்கி போகிறத பார்க்குறோம். உலகத்தில் புத்தம் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் நல்ல நல்ல சாதனங்கள் உருவாகுது. கரெக்டு தானே? ஸோ அப்போ தான் டிவி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாபா அதை பற்றி சொல்கிறார். தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறீங்க. ஸோ இப்போ இன்டர்நெட்டு எல்லாமே நமக்கு சாதகம்தான், பயன்படுத்தணும் கரெக்டாக. அதுக்கு எந்த கவர்ச்சியிலும் சிக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சாதனங்களை படைத்த விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. உள்நாடு வெளிநாடு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தா மனதார அன்பு நினைவுகளையும் விசேஷமான குழந்தைங்களுக்கு நமஸ்காரமும் சொல்கிறார். வரதானம்: ஞான வெளிச்சத்தினால் முயற்சிக்கான பாதையை சுலபமாகவும் தெளிவாகவும் அமைத்து கொண்டு ஃபரிஸ்தா ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸோ ஞானம்ன்றது ஒரு வெளிச்சம் இல்லையா? ஸோ வெளிச்சம் வந்துச்சுன்னா இருட்டாக இருக்கும்போது ஒரு பாதையில் கடந்து போகிறது கஷ்டம், வெளிச்சம் இருந்தால் ஈஸியாக போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த முயற்சிக்கான பாதையை ஈஸியாக ஆக்கிடுங்க. எப்படி? ஞான ஒளியின் மூலமாக, ஞான வெளிச்சத்தின் மூலமாக இந்த பாதையை ஈஸியாகவும் தெளிவாகவும் ஆக்கிட்டு ஃபரிஸ்தா ஸ்வரூபமாகுங்கள்.
அதுக்கு விளக்கம், ஃபரிஸ்தா வாழ்க்கையில் ஒளியும் சக்தியும் தெளிவாக தென்படும்ன்றார். மற்றவங்களுக்கு தெரியும் இவங்க லைட் அண்ட் மைட்டாக இருக்கிறாங்க, லைட்டோஸ் மைட்டோஸாக இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அது நடைமுறை சொரூபம் ஆகணும், லைட்டோஸ் மைட்டோஸாக இருக்கிறது நடைமுறை சொரூபமாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு சிந்தனை சக்தியும் பொறுமை சக்தியும் வேணும். இல்லை ஸோ அந்த ஸ்வமானில் இருக்கக்கூடியது அதுதான் அங்கே சிந்தனை சக்தி. ஸோ அதை தான் மனதிற்காக சிந்தனை சக்தி வேணுன்றார். இல்லை மைண்டில் அதே ஓடிட்டு இருக்கணும். வார்த்தைக்கு பொறுமை சக்தி வேணுன்றார். டக்குன்னு வார்த்தையை விட்டுறக்கூடாது. இல்லை அந்த மனதின் பவர் வர வரைக்கும் வாயை திறக்கவும் கூடாது. ஏன்னா வாயை விடுறதுனால தான் வெளியில் தெரியும் நம்மளுடைய நிலை என்னன்ட்டு. ஸோ அதனால் வார்த்தைக்கு பொறுமை சக்தியும் மனதுக்கு சிந்தனை சக்தியும் கையாண்டிங்கன்னா உங்களுடைய சொல்லும் செயலும் நீங்கள் விரும்பினபடி செயல்படும். இல்லாட்டினா சூழ்நிலை கைதியாக மாறிடுவீங்க. ஸோ அதனால் இந்த 2 சக்தியும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா முயற்சிக்கான வழி சுலபமாக தெளிவாக அமையும் அப்படிங்கிற செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன். வீண் வார்த்தை பேசுகிறது பலருக்கு துக்கத்தை கொடுக்கும், தொந்தரவு செய்யுன்றார். அதிகமாக பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் அப்படின்னு பைபிள்லே இருக்கும். நம்ம ஞானம் அழகாக அங்கே வந்துருக்குது பாருங்கள். இல்லை அதிகமாக பேசுகிறதுனா அர்த்தம் வீண் விஷயந்தான் பேசுவோம் அதிகமாக. அது நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுக்கும், துக்கம் கொடுக்கும், அவங்க நேரத்தையும் வீணாக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அவ்யக்தேஸ்வரா சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. குழந்தைங்க நீங்கள் மாஸ்டர் இயற்கையின், அதாவது நீங்கள் மாஸ்டர் இயற்கையின் அதிபதிகள். இயற்கையின் அதிபதி கடவுள், நீங்கள் மாஸ்டர் இயற்கையின் அதிபதிகள். இந்த இயற்கையின் விளையாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டே இருங்க. எஜமானனை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது தான் அடிமையுடைய வேலை. ஸோ இந்த இயற்கை உங்களுக்கு அடிமையாயிடுச்சு இல்லையா? அந்த இயற்கையின் கவர்ச்சியிலேருந்து விலகிட்டிங்கனாலே இயற்கை உங்களுக்கு அடிமையாகிடும்னுவார். படைப்பவர்னாலே அதான் அர்த்தம், படைப்பின் கவர்ச்சியிலேருந்து விலகி இருக்கிறது. அப்படி விலகி இருந்தீங்கன்னா இது விளையாட்டு அனுபவமாகும். ஆனால் இதில் நான் ஒரு பாத்திரம் செய்கிறேன், இவங்க என்னுடைய அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைன்னா பதறிடுவீங்க. ஸோ மாஸ்டர் இயற்கையின் அதிபதியாகி இயற்கையின் விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா அர்த்தம் விலகி சாட்சியாக பாருங்கள் இந்த விளையாட்டை, சந்தோஷமாக இருக்கும். ஸோ இயற்கை ஆரவாரம் பண்ணாலும் சரி, அழகான விளையாட்டை காமிச்சாலும் சரி, ரெண்டுலேயுமே நீங்கள் இயற்கையின் அதிபதி தான். அதுக்கு மயங்கி போகிறவங்க கிடையாது. பார்வையாளராக விளையாட்டை பார்க்குறவங்க நீங்கள் இல்லை. இயற்கையின் அதிபதியாக இருக்கிறவங்க அந்த இயற்கை துக்கத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு இயற்கை சீற்றம் அந்த மாதிரி வந்தாலும் சரி, அல்லது மனிதர்கள் மூலமாக பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல விளையாட்டை காட்டினாலும் சரி, விலகி சாட்சியாளராக தான் இந்த விளையாட்டை பார்ப்பீங்க. விளையாட்டில் ஆனந்தம் அடைவீங்க, பயப்பட மாட்டீங்க. அதனால் பாப்தாதா தபஸ்யா மூலமாக சாட்சியாளருன்ற சீட்டில் உறுதியாக இருங்க அப்படின்ற முக்கியமான பயிற்சியை செய்ய வைக்கிறேன் இல்லையா? நான் விலகி சாட்சியாக பார்க்குறேன், அந்த சீட்டில் செட்டாகி இருக்கணும் உறுதியாக. அதுதான் கீழே இறங்கி வராது அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு இல்லையா? கர்ணன் கீழே இறங்கி வான்னு கூப்பிடும்பொழுது, சண்டையின் போது. ஸோ அப்படின்னு அர்த்தம், இங்கே என்ன நடக்குது பாரு, பார்க்காத, மேலே ஏறு, இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி விலகிருங்கன்ற. அப்படி தான் பிரம்மா பாபா கடைசியில் சரீரத்தை விட்டார். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.